நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்குள்ள ஒரு வேகம் இருக்கலாம், ஒரு விவேகமும் இருக்கலாம், ஒரு கடின உழைப்பு, விடாமுயற்சி, இது எல்லாமே இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம நினச்ச இடத்த அடையிற வரைக்கும் ப்ளே பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதில் தான் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையின் வெற்றியின் மந்திரம் சொல்லுவாங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். கன்சிஸ்டண்ட்டாக இருந்து பாருங்கள், நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் ஈஸியாக அடைய முடியும். ஓகேப்பா, கன்சிஸ்டண்ட்டாக எப்படி இருக்கிறது? ஆரம்பத்தில் ஆர்வமாக இருக்கிற நம்ம அதுக்கப்புறம் ஆர்வம் குறைஞ்சு அடப்போப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சோர்வடைஞ்சிடுறோம். இந்த சோர்வடையும் பொழுதுலாம் திருப்பி எழுந்து கன்சிஸ்டண்ட்டாக எனக்கு பிடிச்ச விஷயத்தை, நான் நினச்ச இடத்த எப்படி அடையிறது, அதற்கான டிப்ஸை தான் இந்த எபிசோடில் நீங்கள் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு லாங் கேப், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். லாஸ்ட் 2 இயர்ஸில் ஒரு 10 டேஸ் பக்கத்தில் என்னால் எபிசோட்ஸ் பண்ண முடியலை. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதுக்காக தான் இந்த டாபிக் கூட எடுத்தேன். இந்த கன்சிஸ்டன்ட் பிளேன்றது வெரி இம்பார்ட்டன்ட். எந்த நேரத்துலையும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் விட்டுடவே கூடாது, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ நிறைய நேரங்களில் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் நடந்தது. அந்த சுச்சுவேஷன்ஸ்லேருந்து கடந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ஓகே, நம்ம விடக்கூடாது, நம்ம திருப்பி ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் இந்த ஒரு எபிசோட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வழக்கம் போல் உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுறதில்ல. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணாலும் அதை பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ஆப்பிளில், ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாற்றத்திற்கான ஒரு பாதையில் நீங்களும் என்னுடன் கை கோர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது. உங்களோட தாட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட கொஷின்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எழுதி அனுப்புங்க. நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. ஓகே, நம்ம உள்ளே போயிடலாங்க. ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கலாங்க. நம்ம வாழ்க்கையே நிறைய ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டு நிறையா பிரச்சனைகள் எதுனாலும் வரலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேவாக உங்களுக்கு நினச்சதை அடைய நினச்சிங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் அடைய முடியும். ஸோ நிறைய இடங்களில் இது இருக்குது. இது உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸை மெயின்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை உங்களோட கோல்ஸை மீட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களோட ஸ்கூல்ஸ்லேயோ இல்லை உங்கள் ஒர்க்லேயோ ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்படலாம். இந்த மாதிரி எல்லா நேரங்கள்லையும் இடங்கள்லையும் நீங்கள் அந்த கன்சிஸ்டன்ட் ப்ளேன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ நிறைய இடத்துல நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்ட் ப்ளே பண்ணுறதுல நிறைய பிரச்சனை இருக்கும். நம்ம எப்படி ரொம்ப மோர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது? ஸோ எப்படி நம்ம சோர்வடையாமல் இருக்கிறது? ஆரம்பம் எப்பயுமே நம்மளுக்கு அமர்க்கலமாக இருக்கும், ஆனால் அந்த ஆரம்பம் கடைசி வரைக்கும் இருக்காது. அந்த வேகம், ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், வேலை பார்க்க இடங்களில் இருக்கட்டும், அந்த எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய வேகம் அப்படியே சோகமாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளை அறியாமலே நம்ம பின்தங்க ஆரம்பிச்சிருவோம். அந்த நேரங்களில் நம்ம எடுத்துக்கிட்ட செயல்களில் சிறப்பாக செயல்படவே முடியாது. ஸோ இந்த கன்சிஸ்டன்ட் பிளேவை எப்படி கொண்டு வர்றது, எப்படி நீங்கள் கன்சிஸ்டன்சியாக உங்களுடைய பிடிச்ச இடத்த நீங்கள் அடைகிறது அப்படின்றது தான் முக்கியம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம கன்சிஸ்டன்சினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல. கன்சிஸ்டன்ஸ் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸு. ஸோ எப்போவுமே ஒரு தொடர்ந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப அட்டாச்சாக இருந்து தொடர்ந்து நீங்கள் போராடி தொடர்ந்த உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை, ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ உங்களோட ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அந்த கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், இல்லை யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துடுறாங்கன்னா அடுத்தடுத்து விடாமல் படிச்சுட்டே இருக்கணும். அவருக்கு பிடிச்ச இது அடையணும்னா அப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி தாங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இந்த கன்சிஸ்டன்சி ப்ளே பண்ணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் இருக்கலாம், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே. ஓகே, இப்போ டாபிக் படி இது எப்படி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது, எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்த நிலைப்புத்தன்மையோட நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே போகிறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா, டெவலப் கன்சிஸ்டன்ட் ஹேபிட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக நிலைப்புத்தன்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நிறைய கன்சிஸ்டன்ட் ஹேபிட்ஸ் போகணும். அது என்னப்பா கன்சிஸ்டன்சி ஹேபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் உங்களோட கோலில் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம நிறைய இடங்களில் பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்றதை உங்களுக்கு புரியணும். அது மட்டும் இல்லாமல் ஓகே, இது என்னால் அச்சீவ் பண்ண முடியும், நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நான் ஒரு மேனேஜர் ஆகணும், நல்ல ஜாப் கிடைக்கணும், இல்லை நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நான்
நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு நல்லா பேசணும், ஒரு லாங்குவேஜை புதுசாக கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்கணுமே தவிர, நான் நெக்ஸ்ட் இயருக்குள்ளே நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக மாறணும், நெக்ஸ்ட் இயருக்குள்ளே நான் வந்து ஒரு பெரிய பில்லியனர் ஆகலாம். உங்களுக்கு அந்த லக் இருந்தால் கண்டிப்பாக ஆகலாம். ஆனால் உழைப்பின் மூலமாக நீங்கள் ஆகணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அதற்கான வெயிட்டிங் இருக்கணும்ல. அதனால் ரியலிஸ்டிக் இன் யுவர் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டிக் டு அ ஸ்கெடியூல் சொல்லுவாங்க. ரொம்ப கன்சிடர் இருக்கணும்னா ஃபஸ்ட் எடுத்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள் இந்த டாபிக்கு. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க மனசு லெவலில், இல்லை நீங்கள் ஒரு ரிமைண்டர் போட்டிருப்பீங்க. எத்தனை பேர் நம்ம காலையில் நம்ம அலாரம் அமர்த்திட்டு நம்ம திருப்பி தூங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு பிளான் பண்ணி ஒரு கேலண்டர்லேயோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்லேயோ நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மறக்காமல் அந்த ஸ்கெடியூலை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்களுக்கு நீங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் யூஸ் ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. இது ஒரு நியூ ஹேபிட்டு. எப்போவுமே உங்களுடைய ஸ்கூல் லைஃபாக இருக்கலாம், இல்லை காலேஜ் லைஃபாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸ் லைஃபாக இருக்கலாம், ஒர்க் லைஃபாக இருக்கலாம், உங்கள் எல்லா விஷயத்துக்குமே ஒரு ரிமைண்டர் செட் பண்ணலாம். இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு நீங்கள் அலெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட போகுது. அந்த மாதிரி தான் உங்கள் மொபைல்லேருந்து எல்லா ஏஐ அசிஸ்டன்ட்லேருந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ், நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ளே ரிமைண்டர் செட் பண்ணலாம். ஓகே, ஸோ டுடே திஸ் இஸ் மை கோல், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ, திஸ் இஸ் வாட் மை ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜஸை உங்களுக்கு விசிபிள் லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது நீங்கள் அந்த கன்சிஸ்டன்ட் ஹேபிட்டை நீங்கள் உங்களுக்குள்ள கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் ஹேண்ட்லிங் மிஸ்டேக்ஸ் இன் யுவர் ரொட்டீன், இதுதான் 2வது பாயிண்ட்டு. ஸோ உங்களோட நீங்கள் எவ்வளோ தான் வந்து கன்சிஸ்டண்டாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து அந்த விஷயத்தை உங்களுடைய கோல் அடையணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இடத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கலாம், இல்லை இதே இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். அதுக்காக உங்களை நீங்கள் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணாமல், ஐயோ இப்படிலாம் பண்ணுறேனே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பண்ணாமல், அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் லேர்னிங் ஒரு கர்வை எடுத்துக்கிட்டு அந்த லேர்னிங்கில் இருந்து இதுக்கப்புறம் எப்படி நம்ம மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ நம்ம டெட்லைனை எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம ப்ராமிஸை பிரேக் பண்ணக்கூடாது, நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. காரணம் சொல்கிறவன் கண்டிப்பாக வெற்றி பெறவே முடியாது அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. ஸோ காரணத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளுக்கு என்ன தேவைன்றதை மனசில் நினச்சி நம்ம தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் யுவர் வில் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குன்னா உங்களுக்கு வில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ உங்களோட வில் பவரை நீங்கள் பில்ட் பண்ணணும். நீங்கள் வந்து ரொம்ப மோர் கன்சிடராக இருக்கணும்னா நீங்கள் உங்கள் வில் பவரை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நிறைய இடத்துல நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் அறியாமலே உங்களுக்கு தைரியம் வரும். ஸோ அந்த நேரங்களில் நீங்கள் உங்கள் வில் பவர் சூப்பராக இருக்கும். நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உங்கள் மைண்டை கிளியராக பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்கள் வில் பவரை கண்டிப்பாக கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரங்களில் உங்களை நீங்கள் கீப் ஆன் என்கரேஜ் பண்ணிக்கோங்க. நம்மள மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டை பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே தூங்காதீங்க, நெகட்டிவிட்டியை நிறைய மனசுக்குள்ளே கொண்டு வராதிங்க. நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா அந்த நியூஸ்லாம் கொண்டு படிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது ஈஸியாக நீங்கள் உங்கள் வில் பவரை கூட்டிக்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா கிவ் யூ டைம் டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட்டு. ஸோ உங்களுக்கு வந்து எப்போயுமே ரிசல்ட்டு எல்லாருக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும். நான் இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன்னு நாளைக்கே ஒரு பெரிய ஆள் ஆகிடலாம், இன்றைக்கி நான் ஒரு பாட்காஸ்ட் அப்படின்னு நாளைக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு நடந்திருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் நடக்கவே நடக்காது. எப்போவுமே இந்த சேஞ்சஸ் இஸ் டிஃபிகல்ட்னு சொல்லுவாங்க. சேஞ்சஸ் ஆல்வேஸ் டேக் டைம் சொல்லுவாங்க. அதை நம்ம மனசு லெவலில் ஃபஸ்ட்டு நம்ம உணரணும். அதுக்கப்புறம் அதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டை உருவாக்கிக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து அவசரப்பட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணவே கூடாது. ஸோ ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் ரேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, நிதானம் பிரதானம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டேக் அட்வான்டேஜ் ஆஃப் மோட்டிவேஷன் டூல்ஸ். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹியூமன்ஸ் வந்து இந்த ரோபோட் கிடையாதுங்க. ஸோ எப்போவுமே ஒரு சில நாள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், ஒரு சில நாள் ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிடுவோம். நம்மளை அறியாமலே நம்ம என்னடா அதுன்னு சொல்லிட்டு லேசியாக இருப்போம், டயர்டாக இருப்போம். அது மாதிரி நிறையா குணங்கள் வரும். அதான மனிதன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் தேவை. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் எதாவது நல்ல புக்கு படிக்கலாம், இல்லை நம்மள மாதிரி ஒரு நல்ல பாட்காஸ்ட்டை நீங்கள் லிசன் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட பேசலாம், வெல்விஷர்ஸ்கிட்ட பேசலாம், இல்லை ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களை அறியாமலே நீங்கள் வந்து டக்குன்னு அதுலேருந்து வெளில வருவீங்க. உங்களுக்கான அந்த மோட்டிவேஷன் வந்து உங்களை சூப்பராக வந்து என்கரேஜ் பண்ணிவிடும் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒன்லி மேக் ப்ராமிசஸ் யூ கேன் கீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய இடங்கள் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து ப்ராமிசஸை கீப் பண்ணிகிட்டே இருப்போம், கீப் ஆன் பண்ணி ஆட் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் நிறையா ப்ராமிசஸை நம்மளால் வந்து
தொடரவே முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரங்களில் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ப்ராமிசஸை மேக் பண்ணணும். ஓகே, இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணணும்னா அப்படி தான் இருக்கணும். ஸோ அதர் ஹேண்ட் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம மற்றவங்களுக்காகவோ சொசைட்டிக்காகவோ நம்ம அதை எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. எப்போவுமே உங்களுக்கு முடியும் அப்படின்ற பட்சத்தில் அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். சும்மா பார்க்கும்போது நம்ம மாட்டுக்கு அடித்து தள்ளுவோம், நம்ம என்னால் அதை பண்ண முடியும், இதை பண்ண முடியும், அப்படி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் அதை வந்து நம்ம ஃபாலோவே பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த நேரங்களில் தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வந்து ப்ராமிசஸ் பண்ணணும். த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மேக் அன் எஃபோர்ட் டு ரிவார்ட் யுவர் செல்ஃப். ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளை பாராட்டிக்கணும். செல்ஃப் கேர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ உங்களை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் பண்ண அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸை நினச்சி சந்தோஷப்படணும். உங்களை நீங்கள் தட்டி கொடுக்கணும், உங்களை நீங்கள் பாராட்டணும். இத்தனை விஷயங்களை நீங்கள் மனசில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இது கரெக்டாக இருக்கும், ஓகே ஃபைன், ஸோ இது கிரேட்டாக இருக்கும், ஸோ நம்மளால் முடியும், நம்ம முடிஞ்சிருக்கோம், நம்மளால் இப்போது ஈவன் உங்களை நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது கூட நம்ம பண்ண ஒரு நல்ல அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸை நினச்சி பார்த்துக்கலாம். ஸோ உங்களை நீங்கள் பாராட்டிக்கணும். அந்த பாராட்டும் பொழுது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில் பவர் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது அல்டிமேட்டாக நீங்கள் சூப்பராக உங்களுடைய அந்த அந்த பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுங்க. அந்த கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப நிலைப்பாடாக ஒரு பிடிச்ச விடியாக இருக்காயா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது பிடிவாதமாக இல்லாமல் நீங்கள் நினச்சதில் அடம்பிடிச்சு அடையணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அடம்பிடிச்சு அடைவதற்கு தொடர்ந்த முயற்சியோட, தொடர்ந்த போராட்டத்தோட, தொடர்ந்த உழைப்போட நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் நினச்ச எந்த உயரத்தையும் நீங்கள் அடைய முடியும். நீங்கள் நினச்ச எந்த கோலையும் நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியாது, சந்தேகமே கிடையாது. இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் மறக்காம சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணி ஒரு விஷயத்தை அடைஞ்ச ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தால் மறக்காமல் RJMN_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தாட்ஸ், கமெண்ட்ஸ் எதுனாலும் நீங்கள் RJMN_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் அனுப்பலாம். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பாட்டிஃபை லிசன் பண்ணுறீங்க, இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரேட்டிங்ஸ் 5 ரேட்டிங்ஸை மறக்காமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த பாதையில் நீங்களும் நிறைய மனிதர்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், நிறைய மனிதர்கள்கிட்ட இதை கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்கள் மூலமாக எனக்கு வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அடுத்த எபிசோடில் உங்ககிட்ட ஒரு சூப்பரான டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வெளிப்படுவது மனோ. நீங்கள் கேட்டீங்க RJ மனோ. இது உங்களோட நம்பிக்கை. டேக் கேர் நண்பா. நன்றி. பாய் பாய்.